இந்த படம் வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதுக்கு சில பேர் காரணமா இருக்காங்க. இது வந்து குறை சொல்றோம். ஹோட்டல்ல ரூட் கேரக்டர் இருந்தாங்களே மாதவன், அவங்களோட அம்மாவும் எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் தினகரன். இப்போ நம்ம ஒரு ஆகாரம் ப்ராஜெக்ட் முடித்தோம், ஷார்ட் ஃபிலிம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சிக்கலாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு ஆர்கியூமெண்ட் போய் டீமில் பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷூட்டிங் வந்து நம்ம ஆரம்பிச்சது டிசம்பர் ஒரு 20ன்னு சொல்லலாம். 20ல் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஜனவரி பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறது படத்தை, 14ஆம் தேதி. ஆனால் அந்த ஷெடியூல் வந்து நம்ம டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனால் டெக்னிக்கல்ஸ் வந்து அவளுக்கும் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நம்ம கூட டைம் கிடைக்கல எங்களுக்கு ஒர்க் பண்ண. ஏதோ சின்ன சின்ன தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள. வணக்கம், நான் தான் குபேந்திரன். அகரம் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்தாங்க, என்கிட்ட வந்து சொன்னாங்க குபேந்திரன் இப்படி இப்படி இருக்கு, இந்த ஸ்டோரி பண்ணுவியா அப்படின்ட்டு. எனக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு என்னால் பண்ண முடியாது, நான் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை நீ பண்ணிதான் ஆகணும், நீ பண்ணு, நான் உனக்கு மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு டைரக்டர் சொன்னேன். மெயின் இந்த ஸ்டேட்டில் வந்து நான் இறங்குனதும் எங்கள் சீனியர்ஸ்னால தான். மலையாக ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அது வந்து சில விஷயத்த கற்றுக்கிட்டு, ஓ இப்படித்தான் எடுப்பாங்களா, ஒரு ப்ராஜெக்டு இப்படி தான் எடுப்பாங்க, நாமளும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணி, ஐடியா ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணி, ஸ்டோரி லாக் பண்ணி, ஸ்கிரிப்டை லாக் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இந்த ஆகாரமே ப்ராஜெக்டே எடுக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஆகாரம் ப்ராஜெக்ட் வந்து டைட்டில் வந்து உணவுன்னு இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீ ராஜு ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், உணவுன்னு வைக்காதீங்க, அது வந்து ஒரு ஆகாரமாக வைங்க, ஒரு சாப்பாடு இதுமாரி. அதுக்கப்புறம் தான் அந்த டைட்டில் நாங்கள் லாக் பண்ணோம். ப்ரொடியூசர் 2 பேர் உட்கார வச்சு பேசினாங்க. நவம்பர் 2024 நவம்பரில் பேசினாங்க. தீபாவளிக்கு முன்னே பேசினாங்க. தீபாவளி ஃப்ரீ தான், நானும் ஜாபுக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொன்னாங்க தீபாவளி லீவில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. தீபாவளி லீவில் கொஞ்சம் ஷூட் எடுத்தாச்சு. தீபாவளி லீவுக்கு அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் ஷூட் வந்து ஒவ்வொருத்தராக எக்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டீம் மெம்பர்ஸில் ஒவ்வொருத்தராக, ப்ரொடியூசரோட பாட்டி, அப்புறம் எடிட்டரோட அம்மா, எல்லாமே லைனாக எக்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் எக்ஸ்பயர் லைனாக. அகரம் பூஜை போட்ட வாட்டி லைனாக மਤਲਬ எக்ஸ்பயர் 3 பேர் ஆகிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஒத்த ஆள் தான் இருந்தேன் எங்கள் டீம்கார பசங்க கூட. எனக்கு டீமே இல்லை பார்க்க போனால். ஆகாரம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்னோசென்ட் பாய் வேணும், இன்னோசென்ட் கேரக்டர் வேணும். அந்த இன்னோசென்ட் கேரக்டர் தான் அந்த ஸ்டோரிக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பையனை போடலாமா, இந்த பையனை போடலாமா, அப்படி போட்டால் நல்லா இருக்குமா, இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. கடைசியாக வந்து காலேஜ் மேட் ஃப்ரெண்டு என்னது குபேந்திரன், சரி அவனை போட்டால் எப்படி இருக்கும், அந்த ரியல் லைஃப்லேயும் கொஞ்சம் அப்படியே தான் இருப்பான். அந்த 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 ரியல் கேரக்டர் நம்ம தூக்கி அப்படி ஸ்டோரியில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வச்சேன். அந்த பையன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வேண்டாம் தான் சொன்னான். வேண்டாதுன்னா நான் பண்ணலை அப்படின்னு, எனக்கு வராது. நான் சொன்னேன், நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு எப்படி பண்ணணுன்னு, நீ அதுமாரி பண்ணு. அப்புறம் அவனும் பண்ணான், அவன் எஃபெக்ட் போட்டு அவனும் பண்ணான். அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துச்சு, அது வந்து கண்டுக்க வேண்டாம் பெருசா. மெயின் லீடா ஹோட்டல்ல ரூட் கேரக்டர் இருந்தாங்களே மாதவன், அவங்களோட அம்மாவும் எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க லாஸ்ட் மூமெண்ட்ல. அப்புறம் அந்த பையன் வருவானா இல்லையா,
எங்களுக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை ஆகாரம் ஆரம்பிச்சனால தான் அப்படி ஆயிடுச்சா, ஒருவேளை இப்படிதான் ஆச்சா அப்படின்ட்டு எனக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. அப்பயும் நான் டைரக்டர் தினகரன் சொன்னேன், வேண்டாம் நிறுத்திடலாம். இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மைண்ட்ல இல்லவே இல்லை. ஜெயகணேஷ்னு ஒரு நபர் கிடைச்சாரு. அவர் வந்தாரு, இப்படி சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தாரு என்கிட்ட, இப்படி நம்ம எடுக்கலாமா, இவ்வளோ இப்படித்தான் சொன்னார். அது நானே எல்லாம் டெவலப் பண்ணிட்டேன் அந்த ஸ்டோரி எடுத்து. ஷூட்டு வந்து அவரும் பெருசாக நாங்கள் பூஜையெல்லாம் போட கிடையாது. வீட்டிலே ஏதோ சாமி சிலையை வச்சு, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னால சாமி சிலையை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டு 2வது நாள் ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். ஷூட் ஆரம்பிக்க முன்னாடியே ஷூட் டேட் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்பயும் இல்லை பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். எனக்கு டைரக்டருக்கு நம்ம பிரச்சனை வரும். ப்ரெஷர் ஆக டைரக்டரு என் மேலதான் வெறுப்பேற்றுவாரு. என் மேலதான் ஃபோன் பண்ணா வேலையில இருப்பேன், அப்பதான் ஃபோன் பண்ணுவாங்க, கீ இப்படி 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 நீ வரவும் மாட்டேங்கிற. நான் ஷூட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். என்னால் எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் கொடுத்தேன் நான். ஆனால் டைரக்டர் நம்ம கடுப்பா நம்ம ஹை ப்ரெஷர் ஆயிடாது. ஏன்னா டீலே ஆகிட்டே இருந்துச்சு. January 14, 2025 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது படம். அப்பயும் எல்லாம் அக்கம் பக்கம்லாம் கேட்கறது ஆரம்பிச்சுட்டாங்க, பேனர்லாம் ஏற்றிட்டீங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணோம், ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணிட்டோம், அப்புறம் பேனர்லாம் ஆயிடுச்சு, இன்னும் வராமல் இருக்குது. என்னப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, இன்னும் வராமல் இருக்குது. கொஞ்சம் எடிட்டிங் சாலுவாக இருக்குன்ட்டு நாங்களும் இலக்கு அடைச்சிட்டோம். 4 மாதம் இலக்கு அடைச்சிட்டோம். ஆனால் டைரக்டர் வந்து ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டாரு. அவரோட கோபத்தை என் மேலே தான் இருக்குவார். நானும் எது இது பண்ணிக்கிறது இல்லை. கொஞ்சம் டீமில் பிரச்சனை, டீம்கிற பசங்க கிட்ட கொஞ்சம் பேச்சில் சண்டை. அதுவும் சரி, இதெல்லாம் நம்ம ஓவராக நாம மனசில் எடுத்துக்கிட்டா நம்ம இந்த ப்ராஜெக்டை நம்ம முன்னாடி கொண்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எதுவும் பெருசாக அது கண்டுக்கல, அவன் விட்டு கொடுத்தே போயிட்டேன். ஹோட்டல் எங்களுக்கு ரொம்ப சிக்கலை. மட்டுக்கா போயிருந்தோம் ஹோட்டலுக்கு, எங்கேயும் ஹோட்டல் கிடைக்கல. கடைசியாக ஒரு பார்த்திபன்னு ஒரு அங்கிள் கிடைச்சாரு. அவர் ஹோட்டல் வச்சுக்கிறாரு சந்தில், நம்ம ஏரியாவில் தான். அவர் சொன்னார், சரி ஹோட்டல் என்னது நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. சரி நாங்களும் ஒத்துக்கிட்டோம். சரி ஓகே கிடைச்சிட்டாங்க. நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் வச்சுருந்தோம் அதில். அப்புறம் அவரை அந்த டைமில் அவைலபிளாக இல்லை, ஜாப்புக்கு போயிருக்கேன், அவைலபிளாக டிஸ்டர்ப் பண்ணல அவரை. அந்த இலக்கு அடிக்கும் போது ப்ரொடியூசருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எனக்கே அந்த ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த எடிட்டிங் ஒர்க் மட்டும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் போயிடுச்சு, மெயினாக எனக்கும் போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்கில். அதுவும் என் வேலையில நான் போய் சொல்லிட்டு வருவேன், இப்படி அப்படி ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, இங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். குபேந்தர் இருந்தனால தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டை ஈஸியாக எடுத்து போகிறதுக்கு, ஒரு ரிலீஸ் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. எடிட்டர் கொஞ்சம் சிக்கல் பண்ணவங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தான். அவன் வீட்லேயும் ஃபேமிலி இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் அம்மா எக்ஸ்பயர் ஆகணும். அதுவும் அவன் மனசில் வச்சுக்காம அவனும் எங்களுக்கோசரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சண்டே சாட்டர்டே வாரம் வந்தான். அவனும் நாங்கள் ரெஸ்பெக்ட் மனசுலேருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். யாரும் அப்படி வரமாட்டாங்க பார்க்க போனால். ஆனால் அவன் வந்தான், டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சண்டே சாட்டர்டே முடிச்சு கொடுத்துட்டு போனான். மெயினாக ஷூட் எல்லாமே எடுத்தது மொபைலில் தான், கேமராவில் எடுக்கவே இல்லை. எல்லாமே மொபைல். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்னால எல்லாமே மொபைலில் தான் எடுக்கும். மொத்தம் 3 எடிட்டர். ஆகாரம் படத்துக்கு 3 எடிட்டர் மொத்தம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்க. கடைசியாக எடிட்டர் தான் ரொம்ப ஒரு இது ஃபோர்ஸ் பண்ணி, அவங்களும் ஜாபுக்கு போயிட்டு சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு லீவு. அப்பயும் அந்த சாட்டர்டே சண்டே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். நான் எடிட்டர் 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு காலையில் முடிச்சுட்டு நான் நாளைக்கு சண்டே தானே அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் நிறைய எரர் இருக்கு, அது அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னால இந்த படம் விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கே அதே பெருசாக எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. டைரக்டர் மா தினேஷ்ராஜ், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ராஜு ஸ்ரீனிவாசன்.
இவங்க 2 பேர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கைடு பண்ணாங்க எல்லா விஷயத்துலையும். எல்லா இதுலேயும் இந்த சின்ன சின்ன இந்த ப்ராஜெக்ட்ல கூட அவங்கட்டா இது ரைட்டு இதுனா, இது தப்பு இதுனா, இப்படி திருத்திக்கோ, அப்படி பண்ணு, இப்படி எடுத்தா நல்லா இருக்கும், அப்படி எடுத்தா அப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படியே தான் எனக்கு கைடு பண்ணாங்க. அப்புறம் எடிட்டிங் ப்ராசஸ்ல ரொம்ப சிக்கல், வீடு கிடைக்கல, இருந்த வீடு போயிடுச்சு, அதுக்கோசரம் டிலே ஆயிடுச்சு ரொம்ப. அப்புறம் நம்ம ப்ரொடியூசரு ஃபேமிலியில் ஒரு பேர் எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க, அது டிலேவாக எடுத்துக்கிச்சு. எடிட்டரு ஃபேமிலியில் ஒரு பேர் எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க, அது டிலேவாக போயிடுச்சு. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 6 months எடுத்துக்கிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதான் நினைச்சேன், சின்ன படம் தானே, ஷார்ட் ஃபிலிம். தினாக்கும் எனக்கு சண்டை அன்னைக்கு, விடிகாலமே சண்டை. பண்டிதாகணும், நீ பண்டிதாகணும் அப்படின்ட்டு. என்னால் முடியல, காலையில் பண்ணிக்கலாம், சண்டேக்கு எந்திரிச்சு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ இல்லை இப்போதான் பண்டிதாகணும். அது கடைசி சீனு பாக்கி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீனில் அந்த டப்பிங் எடுத்தோம், அந்த இதெல்லாம் அதில் ஷூட் டைம் லாஸ்ட் மூமெண்ட்டில், லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் அந்த நடந்து போகிறது, அந்த மயக்கம் போட்டு உழுவுறது, அதெல்லாம் உள்ளார வந்து எனக்கு சிரிப்பு வந்துக்கிட்டு. என்னால் மொத்தம் 3 டேக் 4 டேக் எடுத்தேன் அதில் மட்டும். எடிட்டுக்குன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஷூட்டெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், சீக்கிரம் பட்டுன்னு எடுத்துட்டோம். ஆனால் படம் வந்து நிறையா சீன் கட் பண்ணியிருக்கோம் நாங்கள். மொத்தம் ஷார்ட் ஃபிலிம் வந்து மொத்தம் அது 20-25 நிமிஷம் மேலேயே இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப டிலே ஆகுனது அதுக்கு சில பேர் காரணமாக இருக்காங்க. இது வந்து குறை சொல்கிறோம், குத்தி காட்டுறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடையாது. உங்கள் தப்பு நீங்கள் திருத்திக்கோங்க. ஏன்னா அது சுற்றி இருக்கிற அந்த டீமுக்கும் பாதிக்கும். இன்ட்ரெஸ்ட் ஒருத்தனால சில எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும். ப்ரொடியூசரை மெயினாக சொல்ல வரேன் நான். ப்ரொடியூசர், உங்களால் ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை கொடுக்க முடியலன்னா கொடுக்காதீங்க. நான் இங்கே ஃபோன் அடிக்கிறேன், எவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் பண்ணால் அங்கே இருக்கிற சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து நாங்கள் குத்தி காமிகளும் உங்களை குறை சொல்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது. இது வந்து நீங்கள் திருத்திக்கோங்க. மேலும் மேலும் ஏன் எங்கள் ப்ராஜெக்ட் இல்லைன்னா கூட அடுத்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு வந்து ஒரு கேட்குறாங்க, 2-3 பேர் வந்து ஃப்ரெண்ட் முன்னாடியிலேருந்தே வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட, கி ப்ரொடியூசர் எங்களது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இப்போ மெயின் வந்து எங்களுக்கு தெரியும் நம்மளெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் பண்ணணும் ஒரு இந்த படத்தை. இப்போ இங்கே வந்து கேட்க முடியும், உங்களுக்கு அந்த வேற ஒரு ப்ராஜெக்டில் உங்களால பண்ண முடியாது. ஒரே ஆளாக நின்று தான் நீங்கள் பண்ணணும். ப்ரொடியூசர் தான் என்னது, அந்த படம் வந்து தயாரிக்கணும், தயாரிப்பாளர் அதுதான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் தான் உங்களுக்கு என்னென்ன தெரியலன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ஓச்சு தான் முடிவு எடுக்கணும். ஒரு முடிவை நம்ம ஓச்சு தான் எடுக்கணும். இப்போ உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன், இப்போ அதை சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும், அதுதான் ப்ரொடியூசர். நம்பிக்கை கொடுத்தா அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும், அதுதான் ப்ரொடியூசர்ஸ். இது வந்து நான் எல்லாத்தையும் அப்படியே நான் ஒன்று அது இல்லை, ஒருத்தரார இன்னொருத்தரை பார்த்து கத்திக்குவார். இந்த டீமுல பாதிப்பாகும். டீம்கார பசங்க, சே அவர் அப்படிங்கிறாரு, நானும் இப்படியே இருந்துடுறேன், அவரு செய்ய மாட்டேங்கிறாரு, நான் செய்ய மாட்டேங்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. அவர்தான் அப்படி இருக்கிறாருன்னா விட்டுறணும், அது கண்டுக்கூடாது. அது நம்ம பெருசா கண்டுக்கிட்டா நம்ம வந்து அடுத்தடுத்த சுச்சுவேஷன், அடுத்தடுத்த இந்த ப்ராஜெக்டை தூக்கி நம்ம முன்னாடி போக முடியாது. பேனர் செட் பண்ண வாட்டி நைட்டு இது செட் பண்ணோம். காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, பேனர் நிறுத்தி கொஞ்சம் ஓரமாக வைங்க, எங்களுது பேனர் மாட்டணும், மெயின் இடத்துல வெளியே ரோட்டுக்கிட்ட மாட்டிடணும். அந்த பேனரு நைட்டாக காணாமல் போயிடுச்சு. நைட்டாக காணாமல் போயிடுச்சு. அது என்ன பண்ணிட்டாங்க, மேலே எக்ஸாம் பத்திரா மேலே போட்டு வச்சுட்டாங்க. இந்த ஃபீல்டில் கரெக்டாக வேலை செஞ்சால் தான் அந்த ஃபீல்டில் ஏற்றுமாரி எங்களுக்கு ஒரு மரியாதை. இந்த ஃபீல்டில் கரெக்டாக வேலை செய்யணும்னா நீங்கள் யார் வேணால் இருந்துட்டு போங்க,
மரியாதையே இல்லை. ஏன் நானே கரெக்டாக வேலை செஞ்சதான் எனக்கு மரியாதை. யாருனாலையும் பொதுவாக நான் சொல்கிறேன். உங்க தான் நான் சொல்ல வரல, எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்கமிங்ஸை சொல்கிறேன். அப்கமிங்ஸை நான் ப்ரொஃபஷனல் அப்படி தான் சொல்ல கிடையாது, அப்கமிங்ஸை சொல்கிறேன். அதே சமயம் எங்கள் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில நபர்கள் குபேந்திரன், வைஷாக், ஜெய் கணேஷ், விவேக், ஜெய்பால் அண்ட் ஈஸ்வரி கிருஷ்ணா, பார்த்திபன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படம் ரிலீஸ் ஆகிருக்கு டங்ஸ்டன் ஃபிலிம் யூடியூப் சேனலில். கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்து தெரிய வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண. ஷூட்டிங் வந்து 2024 டிசம்பரில் எடுத்தது. ரிலீஸ் பண்ணுறது வந்து 2025 ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் எங்களால் முடியல, நாள் தள்ளிடுச்சு. அப்புறம் இப்போ 2025 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், சாயந்தரம் 6 மணிக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படியே நல்லா சூப்பராக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அது ரொம்ப தேங்க்யூன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். யார் வந்தாங்க, பேசுனாங்க, கூட வேலை செஞ்சீங்க. டைரக்டர் தினகரன், 2வது ப்ரொடியூசர் ஜெய் கணேஷ், அப்புறம் அனுராக் அண்ணா. மெயினாக அவங்க தான் கேமரா கொடுத்தாரு. இது இப்போ இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி சொன்னாங்க. அப்புறம் விவேக் அண்ணா மெயினாக ஃபோனில், அவங்க ஃபோனில் தான் ஷூட்டே எடுத்தது. அவங்களுக்கு தேங்க்ஸ் ரொம்ப. ஏன்னா ஃபோனு வந்து விட்டுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபோன் இல்லாமலே இருக்க மாட்டாங்க ஒருத்தர். ஆனால் அந்த விவேக் அண்ணா வந்து ஃபோனு இல்லாமல் இது பண்ண. அப்புறம் 2வது பார்த்திபண்ணா ஹோட்டலோட ஓனர். அவங்களுக்கும் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. அம்மாவும் வந்தாங்க, அம்மாவும் ரோல் இருந்தாங்க, அம்மா கூட இருந்துச்சு. அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ வியூஸ் போயிருந்தது. ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ வியூஸ் போகணுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன போகுமா புது சேனல் அப்படின்ட்டு. தேங்க்யூ அண்ணா, இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாகவும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மேலே உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சப்போர்ட் கூட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்கமிங் ப்ராஜெக்ட் பண்ண. ரொம்ப நன்றி.